வீடு வாங்கணும்னு ஆசையா இடம் பார்க்குறீங்களா நீங்கள்? அந்த இடம் வாங்குறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் வாங்குறது வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து பட்டா இடமா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த இடம் வந்து நத்தம் புறம்போக்கில் இருக்கா, இல்லை புறம்போக்கு இடமா, இல்லை கம்ப்யூட்டர் பட்டா இருக்கா, இல்லை கவர்மெண்ட் பட்டா இருக்கா, இல்லை எப்படி சொல்கிறது ஒரு மேனுவல் பட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். மூணாவது இந்த இடம் வந்து டிடிசிபி அப்ரூவ்டில் வருதா, இல்லை சிஎம்டி அப்ரூவ்ட் லிமிட்டில் வருதா நீங்கள் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களோட பவுண்டரிஸும் வந்து ஃபைனலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டாக்குமெண்ட்டில் இருக்க மெஷர்மெண்ட்டோ பட்டாவில் இருக்க மெஷர்மெண்ட்டோ கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது எல்லாம் நீங்கள் செக் பண்ண அப்புறம் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து விவோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற லேண்ட் சர்வேயரை கூப்பிட்டுட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்கள் இடத்த வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த லேண்டுக்கு வந்து இதுதான் சர்வே நம்பர், இதுதான் பிளாட் நம்பரு, இதுதான் உங்களோட மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து லேண்ட்லார்டு நீங்கள் யாருன்னா வாங்குறீங்க இல்லையா அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னா, சார் உங்கள் பட்டாவோட மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறீங்க, ஆனால் இதில் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் 1400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு பட்டாவோட இருக்கிற இடத்த வாங்குறதுக்கும் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஒரு 10-15 லட்சம் ரூபாய் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.